பிரதோஷம் மற்றும் அமாவாசை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிவண்ணன் வழங்க கேட்கலாம். மணிவண்ணன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்க கோயில். இந்த கோவில் கடற்மட்டத்திலிருந்து 4000 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. அதாவது இந்த கோயிலுக்கு வந்தால் நல்ல காரியங்கள் நடைபெறும், நினைத்த காரியம் நடைபெறும், திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை இல்லாத குழந்தை நடக்கும்னு ஒரு ஐதீகம். இதனால் இந்நிலையில் புரட்டாசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு, அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்க கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு இன்று 30ஆம் தேதி முதல், அதாவது 3ஆம் தேதி வரை 4 நாட்கள் பக்தர்கள் கோயில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இன்று புரட்டாசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சதுரகிரி கோவில் மலையேறி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திடீரென மழை பெய்தால் பக்தர்கள் கோயில் செல்ல அனுமதி கிடையாது. மேலும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது, கோயில் மலைப்பகுதியில் பக்தர்கள் தங்குவதற்கும் அனுமதி இல்லை எனவும், கோயில் வழியில் செல்லும் வழியில் உள்ள நீரோடைகள் குளிப்பதற்கும் அனுமதி இல்லை எனவும் வனத்துறை தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வெளி மாநிலம் மட்டுமில்லாமல் வெளி மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செல்ல மலையேறி வருகிறார்கள்.